ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட டாய்ஸ் இல்லைனா கேஜெட்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். அதுவும் நீ ஜாக் ஸ்பேரோவோட ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இல்லை யாரில் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனில் ஜாக் ஸ்பேரோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இப்போ பார்க்க போது ஜாக் ஸ்பேரோட செட்டு தான். ஸோ ஜாக் ஸ்பேரோ அப்படின்றது ஒரு கேரக்டர் கிடையாது. அது நிஜமாவே நம்ம கூட வாழ்கிற மாதிரியே நினச்சிட்ருக்கோம். எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு சத்தியமாக அந்த கேரக்டரை பிடிக்கும். நம்ம பார்க்க போகிறது இப்போ ஜாக் ஸ்பேரோவோட ஒரு கேரக்டர் பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி தான் அது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது இந்த பாக்ஸு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா காம்பஸ்லேருந்து அவர் வச்சுருக்க எல்லா பொருளுமே இருக்குது. மெயினாக நம்ம தலைவன் வேறு ரகல் பார்த்து உசாரு. ஸோ அப்படி தான் சொல்லி ஆகணும். பாருங்கள் எந்த லெவலில் சூப்பராக இருக்கார். அப்படியே ஒரிஜினல் ஜாக் ஸ்பேரோ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பொம்மையும் க்ரியேட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன நீங்கள் போட்டு அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு மெழுகு மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் யூஸ் பண்ணி தான் இதை வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஹெட் ஆட்டுற மாதிரியோ இல்லை கையை வந்து ஆட்டுற மாதிரியோ இல்லை கால் நடக்கிற மாதிரியோ எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து கிட்ஸ் சின்ன பசங்களுக்காக தான். அதே மாதிரி தலையை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கயிற்றுற மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஜாக் ஸ்பேரோ தலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம கைட்டி கூட பார்க்கலாம். ஸோ அவரோட முடியே வந்து தனியாக எடுக்கிறோம். அதேமாதிரி அவரோட விரல்கள், அவர் கை பண்ணுவார் பார்த்திங்கன்னா பாவனைகள், அது அதே மாதிரி சரக்கு அடிக்கிற பாட்டிலு, அவர் யூஸ் பண்ணுற அந்த கத்தி. ஸோ அது வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நண்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு தெரியும் அது என்னென்னு. அது பார்த்திங்கன்னா துப்பாக்கி, அவர் யூஸ் பண்ணுற துப்பாக்கிலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷனையும் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மைன்யூட்டான பொருள் அவர் யூஸ் பண்ணுறது. இந்த காம்பஸ்லேருந்து அப்புறம் பாப்பார் பார்த்திங்களா, அது பேர் என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப தூரத்துக்கு பாப்பார் அது. அதே மாதிரி அவரோட கப்பல் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு மைன்யூட்டான விஷயத்த கூட விடலை, அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க தானே எப்படி வேணால் ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கல. ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் பல பொருட்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோலேருந்து வில்லன் வரைக்கும் வச்சுருக்க எல்லா பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரோட ஒரு ஆயுதங்களும் பார்க்குறோம். ஸோ வேறு லெவலில் இது பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ பசங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கையில் வச்சு அடிக்கிறாரு பாருங்க. ஸோ அதுலேருந்து அந்த கத்தி, ஸோ எல்லா பொருட்களும் அப்படி தான் மோஸ்ட்டாகவே. உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஜாக் ஸ்பேரோட கன்று தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்? அதே மாதிரி இந்த தொப்பிலாம் வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் ஒரு வித்தியாசமான கத்தி நடுவில் இருக்குது பாருங்கள், ஒரு ரெட் கலர் ஸ்டோன் பதிச்சு. ஸோ அதெல்லாம் தரமான ஒரு கத்தி. அந்த மாதிரி கத்தி, இந்த கத்தி தான் நான் சொல்கிறது. இந்த கத்திலாம் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கும். இது எத்தனை பேருக்கு வந்து இதை கையில் பிடிக்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட லிங்க்ஸில் ஏன் கொடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் கொடுக்க முடியல. இந்த மாதிரிலாம் டாய்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு லிங்க் இல்லை. ஸோ அந்த லிங்க் கிடச்சிதுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் போட்டுக்கலாம். அதாவது கை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி மாட்டிப்பாங்க. ஸோ இது வந்து இரும்புலாம் செய்யலை, ஜஸ்ட் பிளாஸ்டிக் மேடு தான். ஸோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இன்னொரு சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஜாக் ஸ்பேரோ, அதாவது இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அப்படின்ற மூவியில் எந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? எப்பா இந்த கேரக்டரோட வேறு லெவல் ஃபேன் பானா, இவருக்காக தானே அந்த படம் எல்லா பாட்டும் பார்த்து. நீங்கள் எல்லா பாட்டும் பார்த்தீங்களான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எல்லா பாட்டும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சின்ன பசங்க எத்தனை பேர் பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பார்க்கலையோ நீங்கள் போய் பாருங்கள். ஒரு தரமான ஒரு பைரட் மூவி. ஸோ வேறு லெவலில் ஃபன் வேறு. நம்மளால் எப்பயுமே சரக்குலேயே இருப்பார். ஸோ இது காம்பஸ் பாருங்கள், அவரோட தான். இந்த மாதிரி சில விஷயத்தை வச்சு அவர் வந்து ஃபன் பண்ணின்னே இருப்பார். உங்களில் எத்தனை பேருக்கு பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனில் ஜாக் ஸ்பேரோ பிடிக்கும்? ஜாக் ஸ்பேரோன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் நடிச்சா எப்படி படம் ஓடும் அப்படின்னா சொல்லி திட்டினாங்க. ஆனால் அவரோட நேர்த்தியான நடிப்பு மூலயமா அந்த படத்தை வந்து வேறு லெவலில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனார். ஸோ தரமான ஒரு படம். நான் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன். திரும்பி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் மூலயமா பார்த்தேன். சீரீஸில் சூப்பராக இருந்தது, பழைய ஞாபகங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜாக் ஸ்பேரோவுக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து காம்பஸ். இது வந்து ஒருத்தர் க்ரியேட் பண்ணிருக்காரு அழகாக, வந்து அவரே வந்து கஷ்டப்பட்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கரெக்டாக அந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து அவர் வந்து கட் பண்ணுறாரு வுட்டு. அதேமாதிரி ஜாயின் பண்ணி உள்ள லெதர் கோட்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி ஒரு ஸ்டீலை வந்து அழகாக வந்து காம்பஸ் மாதிரி மாற்றி. ஸோ நிஜமாகவே ஜாக் ஸ்பேரோ வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை அவர் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார். இதுதான் அது அவர் யூஸ் பண்ண மாதிரியே ஒரு அழுக்கு அந்த எல்லாமே கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில்.
உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த காம்பஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா காம்பஸ் வச்சுட்டு அந்த கதையை நவரும். அவர் எங்கே நினச்சாலும் இந்த காம்பஸ் கொண்டு போய் அவரை விடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பொருளை வந்து நம்ம எப்படி மிஸ் பண்ணிட்டு போக முடியும். அதனாலே எனக்கு இந்த மேலே ஒரு கண்ணு தான். ஆனால் கையில் நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கையில் இது கிடச்சா எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கையில் துட்டு இருக்கணும். என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் போவேன். நீங்கள் எப்படியோ அதை சொல்லிக்கிங்க, அது எனக்கு தெரில. பக்காவாக இருக்குது பாருங்களேன். அந்த ஃபினிஷ்லாம் வேறு லெவலில் இருக்குது. தலைவனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வீடியோவில் இருட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக பொருட்களை பார்க்கலாம். அங்கே போயிட்டோன்னா அந்த கண்ணில் போட்டிருக்க இது அப்படியே இப்படி நவுத்திட்டோன்னா நம்மளுக்கு கண்ணு தெரியும். ஈஸியாக வந்து பொருட்களை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் ஒரு இன்ஃபோ ஜிகே நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தலைவன் வந்து வேறு லெவலில் இருக்கார் பாருங்கள். கையில் போடுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கத்தி தாங்க, எனக்கு அந்த கத்தி மேலே தாங்க ஒரு ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு கத்தி மேலே ஆர்வமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த டாய். காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். நீ பார்த்தோன்னா உனக்கு பிடிச்சிருன்னு சொல்லி நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக இருக்குங்க. யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கேட்ஜெட் தமிழா.